அந்த ரிங்கில் ஏறி சண்டை ஓடுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதில் என்ன வேணாலும் நடக்கலாம், நாங்கள் அந்த ரிங்கில் சாகலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறதுக்கு நமக்கு மனபலம் தேவை. பின்பற்றி போகிறதுக்குன்னு யாருமே இல்லை. லீடாக பண்ணும்போது எந்த மாதிரியான ஹீரோயின் நீங்கள் பிக் பண்ண நினைக்கிறீங்க? எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் நடிக்கலாம், எல்லா ஹீரோயின் நல்லா நடிக்கிற எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் நடிக்கலாம். இப்போ நயன்தாரா ஐயோ கிடையாது. இப்போ இருக்கிறது 9, 10. தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர், தமிழ் சினிமாவில் ஒரு 2 புத்தகம் ஃபுல்லாகவே எழுதி நானே என்னை நம்ப வச்சுக்கிட்டு தூங்கும்போது நானே ஒரு ஃபோனில் பேசிப்பேன். நிறைய படத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு பேசி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து நன்றி சொல்லணும். அவர் வந்து எனக்கு வந்து டெய்லி வந்து கிளாஸ் எடுப்பேன். ஆனால் எனக்குன்னு டைம் செலவு பண்ணி என்னை ஒரு நாளும் கூப்பிட்டு இந்த படமே வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. ஒரு நாளில் நடக்கிற ஒரு கதை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு கதை, எல்லா இமோஷனும் இருக்கிறது. சென்னைக்கு வரும்போது யாராச்சும் ஒரு டைரக்டர் வந்து எங்களை அவங்க டீமில் எடுத்துக்கிட்டு ஈக்குவலாக பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் நினச்சேன் என்னால் வளர முடியும். நீங்கள் இன்னொரு தடவை முடியாதுன்ற ஏதாச்சும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட். எங்கள் அம்மா அப்பா பார்க்காத பிரச்சனையே இல்லை. இல்லத்துலேயோ சரி, லண்டன்லேயோ சரி, அவங்க வந்த ஜேர்னிலையோ சரி, நிறைய ப்ராப்ளமை தாண்டி தான் வந்திருக்காங்க. அவங்க சொன்ன நிறைய கதையில் வந்து வலி. நாங்கள் வளர்ந்து வரும்போது இப்போ ஸ்கூல்ல எல்லாம் எங்களுக்குன்ற ஒரு அடையாளமே இருக்காது. எல்லாரும் கேட்பாங்க நீ எந்த நாட்டுக்காரன்னு. சொல்றதுக்கு நாடுலேருந்து எனக்கு இப்போ மறந்தா ஒரு காலத்தில் அது ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். அப்புறம் எங்கிட்ட மாவீரர் பட்ட வழிகள், ஈழத்தில் இருந்த மக்கள் பட்ட வழிகளை யாருமே பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப பயந்தாங்க. இப்போ ரிங்கில் சண்டை ஓடுறா எந்த அப்பா அம்மாவும் பயப்படுவாங்க. ரிங்கில் சண்டை ஓடுறது தான் எனக்கு வந்து ஒரு இதை கொடுக்குதுன்னா நான் இதெல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது பெரிய சாக்ரிஃபைஸை நான் பார்க்க மாட்டேன். அது நான் ஆசைப்பட்டு தான் நான் பண்ணுறேன். யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அது அவங்க புரிஞ்சு கொள்கிற இதில் தான் இருக்குது. இப்போ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஈஸியாக இருக்குது. சப்போர்ட் பண்ணலைன்னா நான் தான் சமைச்சு சாப்பிடணும், நான் தான் வந்து இந்த வேலை எல்லாமே பார்க்கணும். ட்ரைனிங்கில் வந்து நான் வந்து ரொம்ப வருஷமாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அது ஒரு நாளில் நடக்கிற விஷயமே கிடையாது. அந்த ரிங்கில் ஏறுறதுக்குன்னு ஒரு தனி ஒரு இது தேவை, ஒரு சக்தி தேவை. அது சும்மா நடந்துடாது. ரிங்கில் ஏறினோன்னா காலெல்லாம் நடுங்கு. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஈழத்தமிழர், கிக் பாக்ஸர், தமிழில் அறிமுகமாகும் புதிய நடிகர் திரு சரண் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கோம். பாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சரண். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி அருந்தமிழுக்காக எங்களுக்கு ஒரு நேர்காணல் கொடுக்குறதுக்கு. சரணை பற்றி நிறைய இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். ஒரு மிக பிரபலமான ஒரு கிக் பாக்ஸர், லண்டனை சேர்ந்தவர். லண்டனில் வந்து அந்த கொடியை போற்றி கொண்டு நீங்கள் அந்த ரிங்கில் நடந்த அந்த குத்துச்சண்டை கிக் பாக்ஸிங் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. ஒரு தமிழர், ஈழத்தை சார்ந்தவர், பெரிய அளவில் அந்த இடத்துல வந்து ஒரு வெற்றியை பெற்று நீங்கள் வந்து ஆர்ப்பரித்தது எல்லா தமிழ் மக்கள் எல்லாருமே பார்த்தார். அந்த மொமெண்ட் உங்களுக்கு அது எப்படி இருந்தது? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணா சண்டை ஓட்டு பார்த்துருக்குறேன். எங்கள் அண்ணா கொடியை போட்டுட்டு போய் எங்கள் அண்ணா வந்து இதெல்லாம் பண்ணி பார்த்தனால வந்து எனக்கும் அது பண்ணணுன்ற ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்தது. ஸோ எனக்கு வந்து அந்த ஃபீலிங்கை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அந்த டிஷர்ட்டை போட்டு நான் ரிங்கில் ஏறி சண்டை ஓடும்போது, அதை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்க்கும்போது, அப்புறம் அந்த ஃபீலிங்கை வந்து எப்போவுமே என்னால் மறக்க முடியாது. தலைவர் ஃபோட்டோ, புலிக்கொடி, இதெல்லாத்தையும் பார்த்து எல்லாருமே யோசிப்பாங்க இது என்ன இது அப்படின்னு யோசிச்சு வந்து கேட்பாங்க. அது நல்லா ஃபைட் பண்ண தான் கேட்பாங்க. வந்து கேட்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களோட ஃபேஸில் வந்து ஒரு இது தெரியும். அதுக்காகத்தான் நாங்கள் அதை செய்கிறோம். இல்லை, எங்களுக்கெல்லாம் வந்து அந்த மூமெண்ட் பார்த்துட்டோம். அது வந்து ஓரளவுக்கு எல்லாரையும் போய் சேர்ந்தது. ஆனால் அதற்கு பின்னாடி நீங்கள் சுமந்து வந்த அந்த பயணம் இருக்குல்ல, அந்த வழி இருக்குல்ல, ஒரே நாளில் அது நடந்திருக்கிறாரு. அதற்கு வந்து மிகப்பெரிய அளவு நீங்கள் வந்து உங்களோட ஈடுபாடு இருந்திருக்கணும். ட்ரைனிங்கில் வந்து நான் வந்து ரொம்ப வருஷமாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அது ஒரு நாளில் நடக்கிற விஷயமே கிடையாது. நாங்கள் வந்து கிக் பாக்ஸிங்லேயே மட்டும் கராட்டியை தாண்டி ஒரு 10 வருஷம் அதில் ட்ரெயின் பண்ணி, அதில் ஒர்க் பண்ணி, அந்த ரிங்கில் ஏறுறதுக்குன்னு ஒரு தனி ஒரு இது தேவை, ஒரு சக்தி தேவை. அது சும்மா நடந்துடாது. ரிங்கில் ஏறினோன்னா காலெல்லாம் நடுங்கு, ஒரு மாதிரி நெஞ்சில் எல்லாம் ஒரு மாதிரி பக்குன்னு. அதெல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்கில்ஸ், நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணது, எல்லாத்தையும் மறக்காமல் நம்ம அந்த இடத்துல
அந்த சண்டே நம்ம முடிக்கணும். பதறி போய் நம்ம வந்து தாறுமாறாலாம் அடிபட முடியாது. அப்படி பண்ணால் டேஞ்சர். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணதே எப்படி நாங்கள் ரிங்கில் பண்ணணுன்றது ஒரு கஷ்டமான ஒரு இது. ஆனால் அதை சிறப்பாக பண்ணுறதுல தான் நல்ல ஃபைட்டர் 2 பேர் வாங்குறது. நீங்கள் லண்டனில் தான் பிறந்ததா இல்லை லண்டனில் ஈழத்திலிருந்து அங்கே? எங்கள் அம்மா அப்பா ஈழத்துலேருந்து வந்து 1996 போயிருக்காங்க. நான் வந்து 2002 லண்டனில் தான் பிறந்தேன். சரண் அவர்கள் வந்து கிக் பாக்ஸிங்கை தாண்டி மிற்ற கலைகள்லையும் உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் எந்த மாதிரியான விஷயம்? எனக்கு வந்து கிக் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணுவாங்க வீடியோஸ். அது அப்படி இந்த ஷூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நான் ஃப்ரேமில் எப்படி இருப்பேன்னு நானே பார்த்து ரசிப்பேன். அப்போ இதெல்லாம் எப்படி இப்போ ஃப்ரேமில் நான் எப்படி இன்னும் வரணும், இன்னும் மேலே போகிறதுன்னா சினிமா தான். எனக்கு தமிழில் தான் ஆர்வம் கூட. எனக்கு தமிழ் சினிமாவில் தான் இன்வால்மெண்ட் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது லண்டனில் இல்லை. ஸோ எங்கே போகணும்? தமிழ்நாட்டுக்கு. ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து அடுத்ததாக உங்களோட ஆசை அதுதான் இருந்தது. எனக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கலை. பட் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வர இன்னும் கொஞ்சம் கேமராஸ் வரும்போது, நம்ம இன்னும் ஃப்ரேமில் வரும்போது, ஃபோட்டோஸ் வரும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போது ஃப்ரேமில் எப்படி இருக்கிறோம், அப்போ நம்ம யோசனை வந்து எங்களை மீறி வந்து எப்படி தியேட்டரில் நடித்தா எப்படி இருக்கும், ஸ்க்ரீனில் நம்ம நடித்தா எப்படி இருக்கும், ஒரு கிக் பாக்ஸிங் படம் நான் வந்து உண்மையில் படமாக நடித்தா அது எப்படி இருக்கும், இந்த கதையே வந்து ஒரு படமாக எடுத்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய யோசனைகள். அப்போ எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆசை வரும்போது, ஆனால் ஃபஸ்ட்டு நடிக்க கற்றுக்கணும். ஸோ அப்போ நான் சென்னை ஃபஸ்ட்டு வரும்போது இதை கற்றுக்கலாம் வந்து அப்படின்ட்டு வந்தது தான் ஃபஸ்ட் டைம் வரும்போது. இல்லை, சினிமாங்கும்போது நான் அந்த கேள்வியில் கேட்குறேன். சில பேர் வந்து உங்களுக்கு நடிக்கணுங்கும்போது இவர்கள் மாதிரி இருக்கலாம், இல்லை இவர்களில் பின்பற்றி வரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு? எனக்கு பின்பற்றி வர்றது வந்து யாருமே கிக் பாக்ஸராக இருந்து நடிக்க வந்ததா எனக்கு யாருமே தெரியாது. எல்லாருமே வேறு இப்போ மியூசிஷியன்ஸாக இருந்துட்டு வந்து நடிச்சிருப்பாங்க, ரீல்ஸ் போட்டு நடிக்க வந்திருப்பாங்க. லைக் அப்படி நிறைய பேர் வந்து வேறு டேலண்டோடு இருப்பாங்க. பட் அர்ஜுன்லாம் இருக்காரு, பிளாக் பெல்ட். அதான் இப்போ கராட்டே. ஆனால் இப்போ அவர் வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கே நடிக்க வந்தார். ஸோ அவர் வந்து எனக்கு அவர் பிரசாந்த் சார் இருக்காரு, அவர் வந்து கராட்டியில் வந்து நிறைய. பட் இப்போ லண்டன்லேருந்து இங்கே வந்து கிக் பாக்ஸராக வந்து ஆக்டிங் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணது எனக்கு யாருமே தெரியாது. ஸோ எனக்கு பின்பற்றி போகிறதுக்குன்னு யாருமே இல்லை. தனியாக தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நடிக்கணும், இந்த மாதிரி இங்கே உள்ள நடிகர்கள்னு உங்களுக்கு பிடித்தவர்கள் இருப்பாங்களே? நிறைய பிடித்தேன். தனுஷ் சார் பிடிக்கும், சூர்யா சார் பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கும். நிறைய எல்லா நடிகர்களும் எனக்கு பிடிக்கும். எல்லா படத்தையும் யார் நல்லா ஸ்டண்ட் பண்ணுறாங்க நீங்கள் நினைப்பீங்க? ஸ்டண்ட் வந்து ஏன்னா ரீசெண்டாக லியோவில் பண்ண அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ், கேஃபேல ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சூப்பராக. அது விஜய் சார் பண்ணது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு பட்டாஸ் படம் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அடிமுறை சம்மந்தமாக, அப்புறம் கிக் பாக்ஸிங் சம்மந்தமாக அந்த படம் இருக்குது. அதில் பண்ண இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி படங்கள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். கிக் பாக்ஸிங்கை வந்து திரையில் காட்டுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி தான் வரும்போது வந்து ஒரு ஆசையோடு வந்தது. இப்போ நல்ல. ஸோ படம்னா உங்களுக்கு நிறைய படங்கள் பார்ப்பீங்க, தமிழ் படங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ் படங்களில் இந்த மாதிரியான ஒரு ரோல் பண்ணணும், இந்த மாதிரியான படத்தில் இந்த டேரக்டரோட நடிக்கணும்னு ஒரு ஆசையெல்லாம் இருக்குல்ல? எனக்கு நான் இன்னொரு இன்டர்வியூ சொன்னேன், வெற்றிமாறன் சார் இந்த படம் பிடிக்கும், மாரி செல்வராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன் மிதுன் ப்ரோ, அவர் வந்து சூப்பராக வந்து எடுப்பார். படம் பேர் இப்போ பண்ண படம் பேர் ஃபேமிலி பாய். ஸோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபினிஷ் பண்ணியாச்சு. நேற்று ரிலீஸ் வந்து ஒரு 1 month 2 monthsல வந்துடும். ஆனால் அவர் பண்ண எனக்கு அவர் கூட இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசை. அவர் ஒர்க் பண்ண ஸ்டைல், ஒரு டைரக்டராக வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஆக்டரை எப்படி செட்டில் வந்து அவர்கிட்ட பெஸ்ட்டு எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இப்போ சில பேர் வந்து ஆக்டர்ஸை பார்த்து கற்றுவாங்க, இல்லைன்னா அவங்க தப்பாக பண்ணுறாங்கன்னு திட்டுவாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி பண்ணாமல் எப்படி நம்ம செட்டில் வச்சு மோட்டிவேட் பண்ணுறாரு, அந்த யோசனை தான் அவருக்கு ஃபுல்லாக ஓடும். அவருக்கு தெரியும் என்னோட பெஸ்ட்டை வந்து அந்த நேரத்தில் எப்படி வாங்குறேன்னு கரெக்டாக என்னை புரிஞ்சுக்கிட்டு. அதனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், மிதுன் ப்ரோ. அண்ட் பைசன் மாதிரி படங்கள் எனக்கு பண்ணணும்னு ஆசை. பைசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மாரி செல்வா சார் வட சென்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பாக்ஸிங் ரிலேட்டட் படங்கள் இறுதி சுற்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி படம் சர்பேட்டா படம் ரொம்ப சூப்பராக. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு இந்த மாதிரி ரூட்டடான படங்கள் பண்ணணும்னு ஆசை. ஸோ முழுக்க உங்களுக்கு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்பந்தமாக அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு சரியா? எனக்கு எல்லா படங்களும் நடிக்கணும், எல்லா மாதிரி நடிக்கணும்னு ஆசை. பட் அஃப்கோர்ஸ் ஒரு கிக் பாக்ஸராக இருக்கும்போது எனக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை. பார்த்துங்க, டைரக்டர்ஸ் அணுகலாம். ரொம்ப மகிழ்ச்சி. கிக் பாக்ஸிங் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவம் மாதிரி. அப்போ நம்ம இப்போ நடிப்புங்கிறது எப்படி,
அதை விட வந்து இந்த கிக் பாக்ஸிங் உடலை வந்து நீங்கள் வந்து சரியாக பேணி பாதுகாக்கணும். அதுக்கு தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்கணும். இப்போ இளைய தலைமுறை இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து இந்த கிக் பாக்ஸிங் இந்த மாதிரியான விஷயத்துக்கு அவங்கள ஈடுபடுத்துறதுக்கு எந்த மாதிரியான உடல் தகுதி இருக்கணும், எப்படி அவங்க வந்து மனதளவுலேயும் அவங்க வந்து தயாராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது இப்போ வந்து நம்ம பாடியை எப்படி மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய இருக்குது. நான் ஒழுங்கான ஃபிசிக் இல்லாமல், இல்லைன்னா ஒழுங்கான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லாமல், இப்போ ஒழுங்காக சாப்பிடாம ஒழுங்காக தூங்காமல் போய் அடுத்த நாள் ட்ரைனிங் பண்ணால் ஏதாச்சும் எலும்பு முறிஞ்சிடும். இல்லைன்னா அதுக்குன்னு பிரத்யேக உணவு முறையெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ரெகுலராக இப்போ நான் இங்கே நார்மல் நீங்கள் சோறு கறி சாப்பிட்டு கூட ட்ரெயின் பண்ணால் உங்களுக்கு ஸ்கில் வளர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் ரிங்கில் ஏறி சண்டை போட போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும். உங்களோட பாடிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும். இப்போ தூக்கம் தேவையோ அதை கொடுக்கணும், ப்ரோட்டீன் தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். அது எல்லாத்தையும் கரெக்டாக அந்த ரிங்கில் ஏறி சண்டை ஓடுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதில் என்ன வேணாலும் நடக்கலாம், நாங்கள் அந்த ரிங்கில் சாகலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறதுக்கு நமக்கு மனபலம் தேவை. அந்த ஸ்ட்ரென்த் எங்கே வளரும்னா நாங்கள் பண்ணுற ட்ரைனிங்கில் இருக்குது. நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நான் என்னோட பெஸ்ட்டை தான் நான் கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரைனிங் கேம்ப்லேருந்து எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த தோக்குற யோசனையே எனக்கு வராது. ஆனால் நான் வந்து ஒழுங்காக சாப்பிடல, சொன்ன நேரத்துக்கு ட்ரெயின் பண்ணலை, சொன்ன நேரத்துக்கு தூங்கலை, சொன்ன நேரத்துக்கு எந்திரிக்கலை அப்படின்னு என் மைண்ட்லேயே நானே நிறைய தோத்துட்டு போயணும்னா எங்களையும் போகும்போது அந்த வின் பண்ணுற அந்த சக்தி உங்களுக்கு இருக்காது. அது வந்து எங்கள் மொத்த லைஃபையும் நாங்கள் இதுக்காகவே செலவு பண்ணணும், அர்ப்பணிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நாங்கள் இல்லை ஏதாவது விஷயங்கள் இப்போ நான் வந்து இதை விட்டுட்டேன், என்னோட கிக் பாக்ஸிங்க்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் என்னோட பழக்க வழக்கங்களை விட்டுட்டேன், இதை நான் கடைபிடித்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து எனக்கு வந்து அம்மா அப்பா சமைக்கிற சோறு கறி சாப்பிட பிடிக்கும். ஆனால் அவ்வளோத்துக்கு சாப்பிடக்கூடாது. அவ்வளோத்துக்கு சாப்பிட இப்போ நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா, இப்போ எப்படி சாப்பிடணுன்னா ஒரு அரை பிளேட் சோறு, அரை பிளேட் கறி, ஒரு கோழி குழம்பாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு வெஜ் குழம்பு, அப்படி பிளேட்டை சுற்றி தான் நம்ம சாப்பாடு விடணும். ஆனால் நாங்கள் வீட்டில் வளரும்போது சோத்தை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே தான் கறியை ஊற்றுறது. அப்படி பண்ணால் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் கார்பு அதிகமாக எடுக்கிற மாதிரி. கார்ப் நல்லது தான், நமக்கு தேவை, ட்ரைனிங்க்கு ஃபியூல் பண்ணுறதே கார்ப்ஸ் தான். ஆனால் நாங்கள் அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து மிச்ச தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஸோ அந்த சோறு கறி வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் அதை விட்டு தான் இல்லை ஃபுட்டை தாண்டி வேறு ஆக்டிவிட்டீஸ் இப்போ வெளியில் போய் இப்போ நம்ம வந்து 9 மணிக்கு தூங்கணும்னா 9 மணிக்கு தூங்கி தான் ஆகணும், பார்ட்டிக்கு போக முடியாது. இல்லைன்னா நம்ம வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக முடியாது. வேறு ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதை பண்ண முடியாது அந்த நேரத்தில். ஆனால் அது எதுக்காக பண்ணுறோம்னா நமக்கு தான் தெரியும். நமக்கு வந்து இதுதான் ஆசை, இதுதான் எங்களோட பேஷன், விருப்பம். நாங்கள் வந்து ரிங்கில் ஏறி தான் சண்டை ஓடணும், நான் வந்து ரிங்கில் ஏறி சண்டை ஓடுறது தான் எனக்கு வந்து ஒரு இதை கொடுக்குதுன்னா நான் இதெல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது பெரிய சாக்ரிஃபைஸை நான் பார்க்க மாட்டேன். அது நான் ஆசைப்பட்டு தான் நான் பண்ணுறேன், யாருமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கல. குடும்பத்துக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்காக தனியாக ஒரு சமையல் செய்யணும், இல்லை உங்களுக்காக தனி ப்ரிப்பரேஷன், உங்களை வந்து பார்த்துக்கிறதுலேருந்து உங்களை கொண்டு போய் விடுறதுலேருந்து உங்களுக்கான விஷயங்களை எடுத்து செய்கிறங்கிறது வந்து அது கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு அது அவங்க புரிஞ்சு கொள்கிற இதில் தான் இருக்குது. இப்போ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஈஸியாக இருக்குது. சப்போர்ட் பண்ணலைன்னா நான் தான் சமைச்சு சாப்பிடணும், நான் தான் வந்து இந்த வேலை எல்லாமே பார்க்கணும், ட்ரைனிங் போய்ட்டு நான் தான் வந்து பண்ணணும். பட் எங்களோட ஃபேமிலியில் வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பயந்தாங்க. இப்போ ரிங்கில் ஏறி சண்டை ஓடுறேன்டா எந்த அப்பா அம்மாவும் பயப்படுவாங்க தான். ஆனால் ஒன்று எங்கள் அண்ணா பண்ணும்போது அப்புறம் நான் பண்ணும்போது அது ஒரு மாதிரி த்ரில்லாக இருக்குமா? இல்லை அவங்க இப்போ எங்கள் அம்மா எல்லாம் பயப்படவே மாட்டாங்க, ஆனால் எங்கள் அப்பா கொஞ்சம் பயப்படுவார். ஏண்டா எங்களுக்கே ஒரு மாதிரி ரத்தத்தோடலாம் பார்க்கும்போது இப்போ எந்த அப்பனும் வந்து அவங்க பிள்ளை வந்து ரிங்கில் ஏறி அடி வர்றதை பார்க்க ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து என்ன நடந்தாலும் நான் நின்று நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். அம்மா தான் முழுக்க உங்களுக்கு? அம்மா அப்பா 2 பேரும் தான், 2 பேருமே அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷன், அவங்க மோட்டிவேஷன் எல்லாமே அவங்க தான். இது மொத்தமே நாங்கள் பண்ணுறது எல்லாமே எங்களோட அப்பா அம்மாவுக்காக தான். கூட வருவாங்க, எப்பவுமே கூட வருவாங்க. ஸோ நீ ஏன் இதை கேட்குறேன்னா, ஒரு போர், ஒரு பயிற்சி, ஒரு கஷ்டம் இதெல்லாம் தாண்டி தான் அந்த அம்மாவை நீங்கள் சொல்லும் போது நான் நினைக்கிறேன், இப்போ அதெல்லாம் தாண்டி தான் வந்து அவர்கள் வந்து அந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. பல கட்ட பிரச்சனைகளை சந்தித்து அவங்களோட லைஃபே வந்து ஒரு ஸ்ட்ரகிள்டு லைஃபாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை தாண்டி அவங்க வந்து அங்கேருந்து புலம்பெயர்ந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் அவங்க ஏற்கனவே பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்கொண்டு போகும். அதை பற்றிலாம் பேசியிருக்காங்களா? நிறைய சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா பார்க்காத பிரச்சனையே இல்லை. அது ஈழத்துலேயோ சரி, லண்டன்லேயோ சரி, அவங்க வந்த ஜேர்னிலேயோ சரி, நிறைய ப்ராப்ளமை தாண்டி தான் வந்திருக்காங்க. அவங்க சொன்ன நிறைய கதையில் வந்து வலி, பயம், போருண்ட அந்த இது பாதிப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்காங்க. அதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். எப்போவுமே எனக்கு வந்து
நான் எப்பவுமே யோசிப்பேன், நான் வந்து இப்போ எங்கள் அம்மாண்ட ஊரில் பிறந்திருந்தா என்னோட லைஃப் எப்படி இருந்திருக்கு, எங்கள் அப்பாண்ட ஊரில் பிறந்திருந்தேன்னா. இப்போ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஒரு 6 மணி ஆகினா சைக்கிள் எடுத்துகிட்டு இப்படி போயிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் நாங்கள் லண்டனில் வந்து அப்படி பண்ண முடியல. இப்போ அங்கே வந்து இப்போ அவங்க ஊருன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, சுதந்திரம் இருக்கும். இப்போ எல்லாரையுமே தெரிஞ்சிருப்பாங்க, எல்லாமே சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. பட் இப்போ லண்டனில் வந்து பக்கத்தில் வந்து வேறு நாட்டுக்காரங்க இருப்பாங்க. இங்கே எல்லாரும் எல்லாருமே தெரியாது. அவங்க நம்ம கூட ரொம்ப நல்ல மாதிரி இருக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஸோ நாங்கள் வளர்ந்து வரும்போது இப்போ ஸ்கூல்ல எல்லாம் எங்களுக்குன்ற ஒரு அடையாளமே இருக்காது. இப்போ இந்தியன்ஸ் எல்லாம் அவங்க இந்தியன்ஸ்ன்ட்டுவாங்க. இப்போ ஸ்ரீலங்கனா இருந்தேன்னா அவங்க ஸ்ரீலங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க வந்து என்னட்ட கேட்பாங்க, நீ எந்த நாட்டிலேருந்து வரான்ட்டு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது எங்கேருந்து. ஸோ நான் வந்து இந்தியான்னு. அப்புறம் நாங்கள் நம்மகிட்ட போயிட்டு நாங்கள் எங்கேருந்து வரோன்னா அவங்க ஸ்ரீலங்காண்டா, நாங்கள் ஸ்ரீலங்கன்ஸ் இல்லை, நாங்கள் தமிழர்கள் ஏண்டா. அப்போ எங்கள் நாடு எங்கன்னாக்கா அது ஒரு பெரிய கதையாக மாறிடுச்சு. ஸோ எல்லாரும் கேட்பாங்க, நீ எந்த எந்த நாட்டுக்காரன்னு. சொல்கிறதுக்கு நாடு இல்லைன்ட்டு எனக்கு அப்போ என்னத்தை சொல்கிறேன், நான் இப்போ ஈழத்தமிழர்ன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க வந்து அதை ஒரு நாடை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ தென் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்படி நடந்தது. அப்போ அவங்க இப்போ டீச்சர்ஸுக்கு கூட நான் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் என்ன நடந்தது. அப்போ அந்த டைமில் வர நியூஸ் எல்லாம் பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப சின்ன வயசில், ஒரு 9-10 வயசில். அது எதனால என்ன, எங்கள் அம்மா அப்பா அதை சொல்லி வளர்த்துனாங்க. இப்போ நிறைய பேர் அங்கே வந்து சில அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கன்னா, போகிறனால நாங்கள் வந்து அதனால் எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அந்த உணர்வை கொடுத்துடக்கூடாதுன்னு. ஆனால் அது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வரலாறை வந்து நாங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொன்னால் தான் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. வரலாறை எப்பவுமே மறக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி மறந்தால் ஒரு காலத்தில் அது ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். அப்புறம் எங்கள்ட மாவீரர் பட்ட வலிகள், ஈழத்தில் இருந்த மக்கள் பட்ட வலிகளை யாருமே பேச மாட்டாங்க. அதை ஈழத்தமிழர்களை நாங்கள் தான் பேசிடணும். எல்லாம் இங்கே ஆனால் எப்படி உணர்றீங்க நீங்கள் இங்கே இருக்கிற தமிழர்களை? எனக்கு இங்கே எனக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது நான் ஏதோ ஊருக்கு போன மாதிரி இருக்கேன். எனக்கு சுற்றி தமிழர்களை பார்க்க. நான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வரும்போது எனக்கு ரொம்ப, ஏன்னா நான் வந்து லாஸ்ட்டாக வந்து எங்கள் அம்மாண்ட ஊருக்கு வந்து 13 வயசில் போனேன். அப்புறம் நான் சென்னைக்கு 21 வயசில் வந்தேன். 21 வயசில் வரும்போது எனக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக. அதான் முதல் முறையாக வர்றது, முதல் முறை சென்னைக்கு வர்றது. அப்புறம் ஏதோ 4-5 வயசில் வந்திருந்தேன். எனக்கு அப்போ ஒன்றும் பெருசாது. ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது எனக்கு சுற்றி தமிழர்களை பார்க்க, போய் தமிழ் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கிலீஷே வந்து ஒரு வாரத்துக்கு அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு தமிழ்லேயே பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஊரெல்லாம் எப்படி அணுகுறாங்க, எப்படி பேசுறது? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே. ஆனால் அவங்களுக்கு நான் பேசுகிறத வச்சே தெரிஞ்சிடும் நான் வந்து சென்னையில். எனக்கு வந்து எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சினிமாக்கா நான் வந்து ஸ்லாங்கை மாற்றிட்டு வரேன். ஓஹோ. பட் நான் ஃபுல்லாக பேசினா அப்படியே யாழ்ப்பாண தமிழ் தெரிஞ்சோட கரெக்டாக. இல்லை, அதுவே ஆச்சரியம் தான். நீங்கள் வந்து லண்டனில் பிறந்து இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு அந்த ஒரு இதுலேருந்து போகாமல் இருக்கிற, இப்போ நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா பல ஊருக்காக அங்கே இருக்கும். திருநெல்வேலிக்காரர் இருப்போம். இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒவ்வொரு பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய மொழி வட்டாரம் வந்து மாறும். ஆனால் உங்களுக்கு அங்கே பிறந்து வளர்ந்து உங்களுக்கு அந்த ஈழத்தமிழான இது இருக்கு. அது மொழி வீட்டில் எல்லாம் வீட்டில் எல்லாருமே அதான் ஜஸ்ட் மொழி வந்து சும்மா ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை நாங்கள் கற்றுக்கணும். அது தமிழ் மொழியாக இருக்கிறது வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு நாங்கள் தெரிஞ்சு வச்சு நாங்கள் வந்து வீட்டில் பேசி போகிற ஃபங்க்ஷன்ஸில் பேசுகிறது வந்து அது எங்களுக்கு தான் பெருமை. தமிழ் தெரியாமல் வந்து வளர்த்து விட்டுட்டு இப்போ பேரண்ட்ஸ்ட்டு நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் வந்து இப்போ இன்டர்வியூக்காக இல்லை, நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன், எங்கேயாச்சும் ஒரு பார்ட்டியில் ஒரு பிள்ளைக்கு தமிழ் சரியாட்டி நான் உடனே பேரண்ட்ஸ் சொல்லிடுவேன், நீங்கள் எந்தாச்சும் பண்ணி அவங்க தமிழுக்கு. ஏன்னா அவங்க வந்து இங்கிலீஷில் பேசியே பழகிடுவாங்க. லண்டனில் பிறந்தனால ஸ்கூலில் இங்கிலீஷ் தானே பேசணும், அவங்களோட வாழ்க்கைக்கு இங்கிலீஷ் தானே தேவை. ஆனால் அவங்க வந்து வளர்ந்து ஃபீல் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா அப்பா எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கல, பார்க்குற டிவி சேனல் எல்லாம் இங்கிலீஷ் சேனலாக பார்த்து ஒரு தமிழ் சம்மந்தமாக ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் வளர்ந்து வரணும்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களால ஒழுங்காக ஒரு 2 வார்த்தை பேச முடியாது, ஒரு 2 லைன் வந்து ஒழுங்கான உச்சரிப்போட கதைக்க முடியாது. அப்புறம் அவங்களோட பிள்ளைகளுக்கு அவங்க எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க? அது ஒரு பெரிய கவலை தான் இல்லையா? அந்த லண்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஈழத்தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழரோட ஈழத்தமிழர்கள் அங்கே வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அங்கு இந்த மாதிரி அமெரிக்கா போன்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடங்கள் இருக்கும், தமிழ் தனியாக அந்த இடத்துலையும் தமிழ் ஸ்கூல் மாதிரி. அங்கேயும் அந்த மாதிரிலாம் இருக்கு. லண்டனில் இருக்குது. லண்டனில் வந்து எங்கே நான் இருக்கிற ஏரியாவில் லூஷியம் என்ற ஒரு ஏரியாவில் தமிழ் ஸ்கூலுக்கு நான் போயிருக்கிறேன். பெருசாக படித்ததில்லை, பட் போயிருக்கிறேன். நாங்கள் அங்கே போனால் நிறைய பிள்ளைகள் வருவாங்க. சனிக்கிழமை காலமே ஒரு 9 to 10 மாதிரி ஒரு தமிழ் ஸ்கூல் நடக்கும். அங்கே தமிழுக்காக தேவையான எல்லா விஷயங்களும் அங்கே இருக்குது. எல்லாமே அங்கே நடக்குது. அதில் நாங்கள் போய் பங்கு வெட்டிக்கணும், அவ்வளோதான். அது செய்தாலே நாங்கள் தமிழுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்த மாதிரி. ஒட்டுமொத்தமாக நீங்கள் உங்களோட வளர்ப்பு எல்லாமே லண்டனில் தான் இருக்குது. இப்போ தமிழ் சினிமா அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, அதில் வந்து வரணும்னு நினைக்கிறீங்க. இங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், இங்கே தமிழ்நாட்டில்
நடக்கக்கூடிய இப்போ சினிமா சம்பந்தமாக சினிமாவுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இங்கே வந்து ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. ஆனா அது எங்களோட முயற்சியில தான் இருக்குது. நாங்க வந்து இப்ப நான் லண்டன்ல இருந்துட்டு நான் யோசிச்சேன். பேசாம இங்க ஃபோன்ல வந்து கனெக்ட் பண்ணி வாய்ப்பு கேட்டு படம் ஓகே ஆகி ஷூட்டிங் போகும்போது போலாம். ஆனா அது நடக்கவே நடக்காது. எல்லா எல்லா சில பேருக்கு நடக்கும். ஃபில்மே அப்படிதான். நாங்க வந்து கிரவுண்ட்ல இறங்கி அந்த வேலையை செய்யணும். நான் வந்து இங்க நிறைய நிறைய நாள் வந்து ஒரு சான்ஸுமே இல்லாம வந்து ரூமுக்கு காசு கட்டி போட்டு ரூம்லயே சும்மா உட்காந்துருந்தேன். ஏன்னா சான்ஸ் கிடைக்கும்னு தான் வருது. ஆனால் அது எப்பவுமே நாங்கள் நினைச்ச மாதிரி ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் நம்பிக்கையை விடக்கூடாது. நாங்கள் நம்பிட்டே இருக்கணும். ஏதோ எனக்கு இன்னொன்று இருக்கு. நான் வந்து இங்கே சும்மா வரல. எனக்கு இதெல்லாம் நடக்கிறது சும்மா நடக்கலைன்னு யோசிச்சு அதான் மேனிஃபெஸ்டிங் தான். நாங்கள் வந்து நம்பணும், ரொம்பவே நம்பணும். எனக்கு இதுதான், எனக்கு இது வந்து எனக்கு நான் எல்லாம் ஃபோன் 2024 நான் வந்து ஒரு 3 மாதம் எனக்கு ஒன்றுமே நடக்கலை. எனக்கு எங்கே போனாலும் வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு நம்பிக்கை நீங்களாக தான் வந்து நீங்களாக தான் வாய்ப்பு தேடுறீங்க. ஆமாம், நான் தான் வாய்ப்பு தேடினது. ஒருத்தரமே தெரியாமல் தான் வந்தேன். பட் ஒன்றொன்னா லிங்க் பிடிச்சி கடைசியில் எப்படியாச்சும் வந்துடணும்னு ஒரு இதில் தான். அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நான் புக்கில் எழுதுவேன், நான் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகன், தமிழ் சினிமாவில் ஒரு 2 புத்தகம் ஃபுல்லாகவே எழுதி நானே என்னை நம்ப வச்சுக்கிட்டேன். அப்புறம் தூங்கும்போது நானே ஒரு ஃபோனில் பேசிப்பேன், நான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நடிகன் ஆகிருக்கிறேன், நிறைய படத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு பேசி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அது ஒரு சவுண்ட் மாதிரி ஆக்கிட்டு தூங்கும்போது அதை ப்ளே பண்ணிட்டு தான் தூங்குவேன். என் மைண்டு நான் என்னையே நம்ப வைக்கிறதுக்காக. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டமான டைமில் வந்து நம்பிக்கை இழக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அந்த நேரத்தில் நாங்கள் நம்புறது தான் உண்மையான ஒரு பவரை கொடுக்கும் எங்களுக்கு. இப்போ இந்த படம் ஃபேமிலி பாய்லாம் ஷூட் பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்ப அந்த செட்டில் இருந்து அந்த சீன் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். இதைத்தான் நான் வந்து இவ்வளோ நாளாக கனவு வந்துட்டு இருந்தேன். நான் இப்போ நாங்கள் வந்து லைவ் லொக்கேஷன்ஸில் சென்னை ஓடி சுற்றி எங்கேயும் ஒரு பிளானிங் இருந்துச்சான். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்மாலர் பட்ஜெட்டில் பண்ணுறதுனால வந்து அங்கே எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே போய் எடுத்துகிட்டு சுற்றி ஒரு ரன்னில். ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது டீமில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக, லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஒரு ஃபீல்ட்லேயே எடுத்தது எனக்கு. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது. கண்டிப்பாக. அது மிதுன் ப்ரோ தான் எனக்கு நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நான் ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன், அதை பார்த்துட்டு தான் என்னை வந்து ஆடிஷன் பண்ணிடலாம். மிதுன் மாணிக்கம். அவர் வந்து சூர்யா சார் லான்ச் பண்ண ஒரு ஹீரோ. இப்போ மெக்கானிக் பிக்சர்ஸில் அவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி டைரக்ட் பண்ணார். அவர் வந்து எனக்கு வந்து டெய்லி வந்து கிளாஸ் எடுப்பார். இப்போ அவர் டைரக்ஷன் பண்ணுறாரு, அவர் ஃபுல் ஒர்க் வந்து டைரக்ஷனில் தான் இருக்கணும். ஆனால் எனக்குன்னு டைம் செலவு பண்ணி என்னை ஒரு நாளும் கூப்பிட்டு ஒரு 2 மாதம் ஃபுல்லாக வச்சு ஒவ்வொரு சீனையும் எனக்கு ஒன்றா பண்ணி இதை எப்படி பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஆக்டிங் டீச்சராக அவர் இருந்திருக்காரு. அது அவர் பண்ண வேண்டிய ஒரு இதே அவருக்கு இல்லை. யாரை வேணாலும் காசு பண்ணிட்டு போயிருக்கலாம் அவர். ஆனால் என்னை பார்த்து பிடிச்சி அவர் வந்து இவ்வளோ டைம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் இதை தான் எதிர்பார்த்தேன். நான் வந்து சென்னைக்கு வரும்போது யாராச்சும் ஒரு டைரக்டர் வந்து எங்களை அவங்க டீமில் எடுத்துக்கிட்டு ஒரு ஈக்குவலாக பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் நினச்சேன் என்னால் வளர முடியும்னு. இப்போ நான் நிறைய ஆக்டிங் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் போயிருக்கிறேன். பட் எனக்கு அதில் இங்கே ஒர்க் ஆன மாதிரி எனக்கு அங்கே ஒர்க் ஆனது இல்லை. அவர் எனக்கு அவ்வளோ டைம் செலவு பண்ணி ஒரு சீனை பிரேக் பண்ணி எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி. இப்போ நான் ஒரு தடவை ஒரு சீன் பண்ணும்போது நான் சொன்னேன், ப்ரோ எனக்கு இது என்னால் முடியாது என்ன. அவர் என்னை விடவே இல்லை. ப்ரோ எனக்கு நீங்கள் இன்னொரு தடவை முடியாதுன்ற ஏதாச்சும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னார். என் அவர் நம்பினார் என்னால் எல்லாமே முடியும்னு. அந்த நம்பிக்கையை தான் நானும் நம்ப ஆரம்பித்தேன். நீங்கள் இந்த படத்தை தாண்டி வேறு யாரெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, இல்லை யாரையாவது வந்து கதை கேட்டிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கா? பெருசாக தெரிஞ்ச பெரிய டைரக்டர்ஸ் இல்லை பெரிய ப்ரொடக்ஷன்ஸில் எல்லாம் நான் பேசினது கிடையாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு படம் இப்போ இது லாஸ்ட் இயர் தான் ஷூட் முடிஞ்சிச்சு, லாஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்டில். அப்போ இருந்து வந்து நான் ஃபுல்லாக இந்த படத்துக்காக தான் வெயிட்டிங்கை தவிர நான் வேறு இடத்துல நான் கேட்கல. இப்போ ரீசெண்டாக தான் நான் சென்னை வந்தேன்னா வந்து மீட் பண்ணிட்டு இருப்பேன். நான் நிறைய கதைகள் கேட்பேன், நிறைய பேரை மீட் பண்ணுவேன். பட் ஒன்றுமே டேக் ஆஃப் ஆகிற மாதிரி பெருசாக ஒன்றுமே இல்லை. பட் கண்டிப்பாக வெறும் இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னே இது பெரிய ஒரு நல்ல படமாக எல்லாருமே பேசுவாங்க. இந்த படமே வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. ஒரு நாளில் நடக்கிற ஒரு கதை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு கதை, எல்லா எமோஷனும் இருக்கிற கதை. இப்போ நிறைய வந்து த்ரில்லர் படம்னா ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் த்ரில்லராக போகும். ஆனால் அது பேரலாக இங்கே வந்து ஒரு இமோஷன் இருக்கும், இங்கே ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒன்று இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்த நிகழ்வுகள் பற்றி சொல்லுங்கள், எப்படி நடந்தது? அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத நாள் தான். என்னென்னா அண்ணன் சீமான் வந்து இப்போ நான்
நான் எங்கள் அம்மா அப்பா நிறைய பேர் எங்களோட லண்டனில் இருக்கிற நிறைய தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் எல்லாருமே அண்ணன் சீமானை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. அவங்க பண்ணுற ஸ்பீச்சஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அவங்க அவரை ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது எதிர்பார்க்கல அந்த மீட்டிங்கை. ஆனால் அது பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து எங்களோட ஃபைட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தாரு. அதை பார்த்து பேசினார், எங்களை என்கரேஜ் பண்ணார். அது ஒரு மறக்க முடியாத நாள் தான். எங்களை எல்லாருக்குமே அந்த வீடியோ போய் சேர்ந்துருக்குது. நாங்கள் போய் பார்த்தோம். நிறைய பேருக்கு அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஸோ நான் மறுபடியும் பார்த்தேன் இன்னொரு இடத்துல. பட் அதான் ஃபஸ்ட்டு பார்த்த டைம். இப்போ முற்றிலுமா நீங்கள் வந்து சினிமாவை நோக்கி வந்துட்டீங்க. இப்போ அதை தாண்டி நீங்கள் அந்த ஃபைட்டு, இந்த கிக் பாக்ஸிங்கோட அதையும் தொடர்றீங்களா? இல்லை எனக்கு அது வைண்ட் அப் பண்ணி வச்சிட்டேன், இனிமேல் முழுக்க சினிமா தான் அப்படின்னு? இல்லை, ஒரு நாளுமே அப்படி இல்லை. எனக்கு சினிமா தான் இப்போ என்னோட லைஃப் கரியராக பண்ணுறதுக்கான இது. பட் ஃபோக்கஸ் எல்லாம் ஃபோக்கஸ் எல்லாமே நடிப்பு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதான் இப்போ ஒன்றா படங்களாக தான் இப்போ லைன் அப் பண்ணிட்டு வர போகிறேன். பட் ஃபைட்டிங்கிறது வந்து ஒரு நாளுமே அப்படியே தூக்கி வச்சிட முடியாது. அது எப்போவுமே அது என்னோட ரத்தத்தில் இருக்கிற மாதிரி. நான் எங்கே போனாலும் நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மைண்டில் இப்போ யார்கிட்டயாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா, நான் ஒரு நடிகர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கிக் பாக்ஸர் தான் எனக்கு சொல்ல வரும். என்னோட ஐடென்டிட்டியை வந்து நான் ஈக்குவலாக பார்க்குறது வந்து கிக் பாக்ஸிங்கில் தான். ஸோ கண்டிப்பாக அதை தள்ளி வைக்க மாட்டேன். அது எப்போவுமே ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் வந்து அந்த பழையின இது ஒன்றுமே விட மாட்டேன், விட்டுட்டு இருக்க முடியாது என்னால். பட் ஈக்குவலாக பார்த்து பேலன்ஸ். ஆனால் அது சினிமாவுக்கும் அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும், கண்டிப்பாக கை கொடுக்கும். அதில் அந்த மாதிரியான ரோல்ஸும் நீங்கள் எதிர்பார்த்து தானே இல்லையா? இப்போ நான் வந்து என்றைக்குமே நாங்கள் வச்சிருக்கிற ஒரு கலை வந்து எங்களை வந்து கீழே கொண்டு போகுது. எப்போவுமே அது மேலே தான் எழுத்துட்டு போவோம். நான் டேபிளுக்கு வந்து இதெல்லாம் செய்ய முடியும், நான் டான்ஸ் பண்ண முடியும், ஃபைட் பண்ண முடியும், நான் பாக்ஸிங் பண்ண முடியும் அப்படின்னா அது நான் டைரக்டருக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு இது தானே, என்னால் இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்கிறது. ஸோ எனக்கு எப்போவுமே நான் இப்போ புதுசாக சிலம்பம் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அடிமுறை லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், வேறு கலைகள் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதெல்லாம் நான் வந்து கற்றுக்கொண்டு வச்சுருந்தா வந்து அது எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. நடிப்புங்கிறது அழுகணும், சிரிக்கணும், கோவப்படணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அதுக்கும் தனியாக ஒரு பயிற்சி தேவைப்படுது. அதெல்லாம் இதோட நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு இப்போ நான் வந்து பேசிக்கான ஆக்டிங் ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப லைவாக நடிக்கணும், ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக நடிக்கக்கூடாது. அப்படின்னும் போது நான் அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே இருக்கிறவங்கள பார்த்து நான் பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அவர் மிதுன் ப்ரோ என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சென்னையை சுற்றுங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு. ஸோ நான் அப்படி சுற்றி போகும்போது நான் வந்து நிறைய வித்தியாசமான பீப்புளை நான் பார்த்தேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை இங்கே வந்து இப்போ புதுசாக வரும்போது. நான் வந்து எங்கேயாச்சும் யாராச்சும் பேசுகிறத கேட்டேன்னா நானே அதை சொல்லி பார்ப்பேன். இப்போ வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகலான்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னா நானே அதை சொல்லி பார்ப்பேன். அவங்க எப்படி சொன்னாங்கண்டி ஈக்குவலாக இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போவேன். அங்கே வந்து எப்படி பிஹேவியர் எல்லாருமே எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி உட்காந்துருக்காங்க, என்ன மாதிரி சாப்பிட்றாங்க. இப்போ நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், ஒருத்தர் வந்து ஒரு விதமாக இப்படி உட்காந்து சாப்பிட்டு இருந்தார், ஒரு கை எங்கேயோ. ஏன்னா நானும் அதை சாப்பாடு வந்தோம், நான் அப்படி இருந்து சாப்பிட்டு பார்த்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டரிஸ்டிக்ஸை நான் பிக்கப் பண்ணணுன்னு தான். நீங்கள் சென்னைக்குள்ளே போனீங்கன்னா விதவிதமான வேறு ஆட்கள் இருப்பாங்க, நிறைய மொழியே வேறு மொழிகள் பேசுவாங்க. நீங்கள் வட சென்னையில் ஒரு மொழி பேசுவாங்க, இந்த பக்கம் தென் சென்னையில் வந்தீங்கன்னா வேற மொழி பேசுவாங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? எல்லாமே கற்றுக்கல, பட் எல்லாத்துலேயும் போய் நான் வந்து ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டேன். இப்படி இருப்பாங்க இங்கே. இப்போ நான் வந்து நான் நிற்கிறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த கேரக்டரை ப்ளே பண்ணுற மாதிரி ஒருத்தர் எப்படி நிற்பார், எப்படி வந்து நடப்பார், எப்படி வந்து அவர்கிட்ட மேனரிசம் எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டு வர சொன்னார். இங்கே ஆட்டோ ஓட்டுறவங்க எப்படி பேசுகிறாங்கலாம் தெரியுமா? அந்த ஸ்லாங் பேசினா புரியும், பட் அவங்கள மாதிரி பேசுவாங்கன்னா அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். பட் அவங்களோட மேனரிசம் மோஸ்ட்டாக இப்போ ஃப்ரேமில் பார்க்கும்போது நான் வந்து கன்வின்ஸ் பண்ணணும் ஆடியன்ஸை, நான் வந்து இந்த கேரக்டரை ப்ளே பண்ணுறதுக்கான இது இருக்குது எனக்கு. இப்போ நான் வந்து லண்டன்லேருந்து வந்து அதான் அதுக்கு அடாப்ட் ஆகணும். ஸோ நான் லண்டனில் வந்து அங்கே வேறு ஒரு மேனரிசம் இருக்கும். நான் வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் நடக்கிறத பார்த்தா ஏதோ சண்டைக்கு போகிற மாதிரி நடக்கிறேன், இப்படி இங்கே வந்து அப்படி நடக்க மாட்டாங்க. பட் எங்களுக்கு வந்து அங்கே நார்மலாகவே எல்லாருமே அப்படி தான் நடப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த படம் எப்போ முடிய போகுது? இந்த படம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ கிளிம்ஸ் டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட், டீசர், ட்ரெய்லர் ஒன்றுனா வரும். ஓவர்சீஸ் ரிலீஸ் இதெல்லாமே நடக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் கண்டிப்பாக அடுத்த ஒரு மாதம் 2 மாதத்துல எல்லாமே வெளில வந்துடும். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இதில் ஒரு சினிமா இதில் இருக்கிறனால உங்களுக்கு இந்த கேரக்டர்ஸு, இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிறதுல இப்போ கரண்ட்டாக இருக்கிற நடிகரில் யார் வந்து ஒரு சென்டிமெண்டலாக சோகமாக நடிக்கக்கூடிய காட்சியில் சிறப்பாக நடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யார் சொல்லுவீங்க? அந்த கேரக்டராகவே மாறி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் சார், சூர்யா சார். சூர்யாவும் சூர்யா சார் என்ன சுடரை போட்டுல
அந்த அப்பாவுக்கு லேட்டாக வந்துடுவார். ம். அப்போ அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி அதெல்லாம் எனக்கு செம்மையாக ஆக்ஷன் சீக்வன்ஸில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னா ஆக்ஷன் வந்து விஜய் சார். விஜய் தான். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய விஜய் ஃபேன் தான். இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதான் அது அவரோட நெக்ஸ்ட் பாத்தில் போயிருக்காரு. பட் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய விஜய் படங்கள் பார்த்து வந்திருக்கேன். தனுஷ் படங்கள், சூர்யா சார் படங்கள், ஆக்ஷன் நல்லா ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச. சிங்கம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கம் வந்து சூப்பர். எனக்கு அசுரனில் வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த தனுஷ் சார் வந்து அந்த சாண்டில் ஃபைட் பண்ண அந்த பையனோட நிற்கும் அதில் வர மியூசிக்கும் அந்த ஆக்ஷனை சேர்ந்து வரும்போது அது ஒரு பெரிய பிளாஸ்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி வில்லேஜில் வந்து ஒரு ராவான ஒரு சண்டை அப்படி எனக்கு அந்த மாதிரி தனுஷ் நல்லா பண்ணுறான்னு நினைக்கிறேன். தனுஷ் சார் சூப்பராக பண்ணுறாரு. இப்போ டைரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலண்ட்டாக அந்த மாதிரி எடுத்து படத்தை ஹிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சென்டிமெண்டலாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறது. யார் தமிழ்லே ஒரு பெஸ்ட் டைரக்டர் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்குறவங்க? போனால் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். இது வந்து பசங்க மட்டும்தான் பார்க்கலாம். அட்லி எனக்கு எல்லா மசாலாவும் சேர்த்து ஃபேமிலியாக பார்க்குறேன்னா கண்டிப்பாக அந்த அட்லி சார் வந்து சூப்பராக ஒரு அட்லி நல்லா பண்ணுறாரு. அப்புறம் வைலண்ட்டானா இப்போ ரீசெண்டாக டிசி வந்துருக்குது. ஐயோ வெட்டுக்குத்து சண்டை தான் அதில் அவர் நல்லா இதாக பண்ணுறாரு. நல்லா இருந்துச்சு பார்க்க. உங்களுக்கு எந்த மாதிரியான இந்த மாதிரி ஜேர்னல் பிடிக்கும்? எனக்கு என்டர்டெயின்மெண்டான படங்கள் பார்க்க பிடிக்கும். பட் நான் இந்த ஸ்டேஜில் என் கரியரில் வந்து ரூட்டடான கதைகள் பண்ணி என்னோட பெர்ஃபார்மன்ஸை நான் வந்து வெளிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். வில்லேஜ் பேஸ் ஸ்டோரிஸோ இல்லை நான் இங்கே சென்னையிலே வந்து நல்ல ரூட்டடான ஃபேமிலி ட்ராமா அந்த மாதிரி என்னோடய பெர்ஃபார்மன்ஸை எப்படி வெளியில் கொண்டு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி இப்போ நான் ஒரு லீடாக ஒரு கதை பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் அமையும். தென் மேபி மெரசல் மாதிரி அட்லியை வச்சு ஒரு படம் பண்ணேன். அதுக்கு ஒரு டைம். லீடாக பண்ணும்போது எந்த மாதிரியான ஹீரோயின் நீங்கள் பிக் பண்ண நினைக்கிறீங்க? இவங்க கூட நடித்தா நல்லாயிருக்கும். எல்லா ஹீரோயின்ஸ் கூட நடிக்கலாம். எல்லா ஹீரோயின் நல்லா நடிக்கிற எல்லா ஹீரோயின்ஸ் கூட நடிக்கலாம். இப்போ யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க இப்போ இருக்கிற? மமிதா பைஜு. அந்த எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் பண்ண அந்த ஒரு பொண்ணு யோகலட்சுமி அவங்க ரொம்ப நல்லா நடித்தாங்க. தென் மமிதா பைஜு இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் இதில் அவங்க தான் டாப்பில் நல்லா இருக்காங்க. நல்லா பண்ணுறாங்க. ஓகே. எனக்கு வந்து ஹீரோவாக பண்ணணும், அப்போ இவங்க எனக்கு பேராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அவங்க யார்? நீங்களே ஒரு ஆப்ஷன் கொடுங்க, நான் சொல்லிடுறேன். நான் ஆப்ஷன் கொடுத்தா அது வில்லங்கமாக போயிடக்கூடாது. எனக்கு எல்லா ஹீரோயின்ஸ் கூட நடிக்கணும்னு எனக்கு ஆசை தான். எல்லா மாதிரி கதையிலும் பண்ணணும். அதுக்கேற்ற எல்லா ஹீரோயின்ஸ் கூட நான் நடிக்கணும். இப்போ கேட்டிங்கன்னா வந்து மமிதா பைஜு அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எல்லா படத்துலையும். ஸோ அவங்க சொல்லிடுறேன். இப்போ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவைக்குன்னு ஒரு தனி ட்ராக்காக இருந்தார். வடிவேல் இருந்தாங்க, விவேக் இருந்தாங்க, சந்தானம் இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறமாக காமெடி அப்படின்னா யாரை நீங்கள் வந்து பெஸ்ட்டாக? சந்தானம் சார் சந்தானம் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து யோகி பாபு அவரு இப்போ பீக்கில் இருக்காரு பண்ணுறது. பட் விண்டேஜ் வடிவேல் தான். அது வந்து மறக்க முடியாத ஏதாவது ஒரு படம், நிறைய படங்கள் இருக்கு. விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு ஒரு படம், பழைய படம், அப்பா போட்டு ப்ளே பண்ணி காமிப்பேன். அந்த படம் எல்லாம் செம்மையா இருக்கும். அப்புறம் நிறைய பழைய படங்கள் ஒரு 2010க்கு முதல் வார படங்கள் ஃபுல்லாகவே வடிவேல் சார் காமெடி என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். மிஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த நடிகரை? ரொம்ப நல்ல நடிகர். ஸோ அடுத்து விரைவில் சரணை வந்து ஹீரோவாக தமிழ் சினிமா பார்ப்பதுக்கு எவ்வளோ நாட்களில் பார்க்கலாம்? அது வந்து டைரக்டர்ஸ் தான் முடிவெடுக்கணும். பட் பேசிகிட்டு இருக்கிறோம். மிதுன் ப்ரோ கூட ஒரு படம் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். அது கண்டிப்பாக நடக்கும்போது பார்ப்பீங்க. அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணி ஒரு படத்தை ஹோல்ட் பண்ணுறதுக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த எல்லாமே அது ஒரு நான் வந்து நடிக்கிற படத்தில் வர எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து லீடாக ஒரு படத்தை ஹேண்டில் பண்ண முடியுமா அந்த இது வரும். பட் இப்போ மிதுன் ப்ரோ மாதிரி ஒரு டைரக்டர் இருந்தால் நாங்கள். சரண், உங்கள்கிட்ட இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகைகள் அதில் யார் வந்து நல்லா நடிக்கிறாங்க, அழகாக இருக்காங்கிறதுல ஒரு பேராக சொல்கிறேன். அதில் நீங்கள் ரேங்கிங் 1லேருந்து 10 கொடுங்க. முதல்ல த்ரிஷா கிருஷ்ணன்.
அவங்களுக்கு ஒன்றுலேருந்து அடுத்து 10னா யார் யார் வர போகிறாங்க 4. 4. ஓகே. சமந்தா. 3. கீர்த்தி சுரேஷ். 7. பிரியங்கா மோகன். 8. மமிதா பச்சு. 2. 2. இன்னும் என்னென்ன இருக்குன்னா 1, 5, 6, 9, 10. சரி. சரிங்களா? பிரீத்தி முகுந்த். 1, 5, 6, 9, 10. 1. இப்போ 9 தாரா? ஐயோ கடவுள். 6. ஐயோ இப்போ இருக்கிறது 9, 10. ரெண்டுல அனுப்பமா 9. யாரு கடைசியா வச்சிருக்கு? ஐஸ்வர்யா லட்சுமி. ஐயோ சரி 10. அது பிளைண்ட் ரேங்கிங்னால. பூஜா ஹெக்டே. 5. ஓகே. சரண், நீங்கள் தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருக்கும் எனக்கு கொடுத்த அங்கீகாரம், சப்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் நன்றி. உலகத்தை சுற்றி இருக்கிற எல்லா தமிழர்களும், எல்லா ஈழத்தமிழர்களும் என்னை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஃபேமிலி பாய் என்ற ஒரு படம் திரையில் வரப்போது. நான் நடிச்சிருக்கிறேன், மிதுன் ப்ரோ டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணி என்னை அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. தொடர்ச்சியாக உங்களுக்கு பல வெற்றி படங்கள் உங்களுக்கு அமைகிறதுக்கும் வாய்ப்புகள் அமைகிறதுக்கும், இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு வர்றதுக்கு, தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொடர்றதுக்கு அருந்தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை அமைத்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.